सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा. 5ஆம் பத்து 2ஆம் திருமொழி 4வது பாசுரம். நோய்களை விரட்டுகிறார் பெரியாழ்வார். எப்படியெல்லாம் பாருங்க. மங்கிய வல்வினை நோய்கால் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர், இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிது அன்று கண்டீர், புகேன்மின் சிங்கப்பிரான் அவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர், பங்கப்படாது உய்யப்போமின் பண்டு அன்று பட்டினம் காப்பே. மங்கிய வல்வினை நோய்கள், மங்குதற்கு ஆத்மார்க்கே ஆன்மா, நம்மளுடைய ஆத்மா ஒரு தெரியாதபடி, உனக்கு என்னுடைய ஆன்மா தெரியும், என்னுடைய உடம்பு தான் தெரியும், ஆன்மா தெரியாதபடி மங்குதற்கு காரணமான தீவினையால் ஒரு வினை வந்துருச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. உனக்கு நேரம் வந்துச்சு, உனக்கு கெட்ட நேரம் வந்துருச்சு, நீ போயிடு இங்கேருந்து அப்படின்ற மாதிரி நோயை பார்த்தே சொல்கிறார். தீவினையால் நேரும் நோய்களே, உங்களுக்கு ஒரு தீவினை வந்துருச்சு பாருங்க, நிச்சயம் இது கண்டீர். இங்கு புகேன்மின் புகேன்மின், இங்கே இனிமேல் நுழையாமல் இருங்கள், இங்கே இருக்கக்கூடாது, இங்கே நுழையாமல் இருங்கள். எளிது என்று அவ்வளவு சுலபம் இல்லை, என் கிட்ட வரத்துக்கு அவ்வளவு சுலபம் இல்லை. எளிது என்று கண்டீர், புகேன்மின் நுழையாதீங்க. சிங்கப்பெருமானே, என்னன்னா என்ன சொல்றார், நரசிம்ம அவதாரம் எடுத்து எனது தலைவனாகிய பெருமாள் சுவாமியானவர் வந்து சேருகின்ற என்னுடைய உடம்பு அவருக்கு ஒரு திருக்கோயில் ஆகிவிட்டது, கோயிலாகிவிட்டது எனது உடல் அப்படிங்கிறார். கண்டீர், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பங்கப்படாது உய்ய போய், கொஞ்சம் கூட நீங்கள் அவமானப்பட்டு போயிடாதீங்க, இங்கேருந்து ஓடி போயிடுங்க, தப்பிச்சு ஓடி போயிடுங்க. என் உடல் இப்போது காவலை பெற்றுள்ளது, இது நோய்களுக்கு இடம் தரும் ஊர் இல்லை, இது என்னுடைய உடல் உனக்கு நோய், நீலாம் தங்குறதுக்கு இடம் கிடையாது, இங்கே போயிடு, பங்கப்படாது போய் அவமானப்படாமல் போயிடுங்க இங்கேருந்து அப்படின்கிறார். மானைக்குரல் உரு ஆய மாயனை என் மனத்துள்ளே பேணிக் கொணர்ந்து புகுத வைத்து கொண்டேன் பிரிதின்றி, மாணிக்க பண்டாரம் கண்டீர், வலிவன் குறும்பர்கள் உள்ளீர், பாணிக்க வேண்டா நடமென் பண்டன்று பட்டினம் காப்பே. மாணிக்குரல் உருவாய், வாமன உருவம் எடுத்துற, வாமன அவதாரம் எடுத்துக்கல, மாணி பிரம்மச்சாரியான உருவம், குரல் குள்ளமான ஒரு உருவம் தான் மாணிக்குரல். பிரம்மச்சாரியான குள்ளமான உருவத்தை உடைய உருவம், அந்த அவதாரத்தை எடுத்துக்கொண்டு என் மனதில் புகும்படி வைத்து கொண்டேன். நான் என் மனசில் அப்படியே அவரை வச்சுக்கிட்டேன், பேணி கொணர்ந்து புகுத வைத்து கொண்டேன், என் மனசில் அப்படியே வச்சுக்கிட்டேன். பிரிதின்றி மிக்க வலிமையுள்ள மாணிக்க பண்டாரம் கண்டீர், மாணிக்கம் வைத்திருக்கின்ற என்னுடைய உடல் எப்படிப்பட்டது, மாணிக்க பண்டாரம் கண்டீர், மாணிக்கம் வைத்திருக்கின்ற பொருட்சாலை ஆகும். பொருட்சாலை பண்டாரம், பொருட்சாலை குறிப்பிடுறார். வலிவன் குறும்பர்கள், எப்படி வலிவன், ஆகவே தாமதிக்க வேணும். வலிவன் குறும்பர்கள், அதாவது ஒரு தீய எண்ணம், கெட்ட எண்ணம், காமம், அகங்காரம், இந்த மாதிரி தீய எண்ணங்கள் படைத்த அதையெல்லாம் அப்படியெல்லாம் தன் மனதை கெடுக்க நினைக்கும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களிடம், அந்த மாதிரி இருக்கிற வலிவன் குறும்பர்கள், அப்படி இருக்கிற நீங்கள் எல்லாம் என்கிட்ட வரவே கூடாது. மாயவன் பாணிக்க வேண்டா, தாமதிக்க வேண்டாம். நடமின், இங்கிருந்து விரைந்து செல்லுங்கள், நடமின் விரைந்து செல்லுங்கள். என் உடல் நீங்கள் புகுந்த காலத்தில் இருந்தது போல் இல்லை, முன்ன மாதிரி என் உடம்பு கிடையாது, முன்னாடி இருந்தீங்க இல்லையா, என்னென்னமா பண்ணீங்க. நடமின் பண்டன்று பட்டினம் காப்பே, முன்பு இருந்தது போல் இல்லை என்னுடைய உடம்பு, பெருமாளின் காவலை பெற்றுள்ளது, என்னுடைய உடலானது பெருமாளின் காவலை பெற்றிருக்கிறது என்கிறார். உற்ற ஒரு பிணி நோய்கால் உமக்கு ஒன்று சொல்லுவேன் கேண்மின், பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர், அற்றம் உரைக்கின்றேன் இன்னம் ஆள்வினைகால், உமக்கு இங்கு ஓர் பற்றில்லை கண்டீர், நடமின் பண்டன்று பட்டினம் காப்பே. உற்ற உரிவினை, எவ்வளோ நெடுங்காலமாக இருக்கின்ற மிக்க துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற நோய்களே, சும்மா இருக்கா, நோய் வந்தாக்கா அப்படியே வரும் இல்லையா.
உற்ற உறுப்பினை நோய்கால் உமக்கு ஒன்று சொல்லி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நல்லா கேண்மின் கேட்டுக்கங்க. இந்த உடலானது பெருமாள் பசுக்களை அற்றம் உரைக்கின்றேன் பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டேன். இது கோயிலாகும். பசுக்களை மேய்க்கும் பெருமான் விரும்பி இருக்கின்ற இது திருக்கோயில். இந்த உடலானது ஒரு திருக்கோயில். பசுக்களை மேய்க்கும் பெருமான் விரும்பி பேணும் திருக்கோயில் விரும்பி வந்து நெஞ்சுக்குள்ள அமைஞ்சிட்டாரு. மேலும் கூறுகிறேன், இன்னும் கேட்கின்றேன் கேளு, அற்றம் உரைக்கின்றேன். இன்னும் அந்த பாவத்தை கேளுங்க. என்னென்ன ஆள்வினைகால் எப்படிப்பட்ட பாவம்? நகரில் ஆளச் செய்த பாவங்களை, நான் செய்த பாவத்துக்கெல்லாம் தாண்டி என்னை விரும்பி ஏற்றிருக்காரு. நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மறந்து அற்றம் உரைக்கின்றேன். இன்னும் என்னுடைய பாவங்களை நரகில் ஆளச் செய்து நான் நரகத்துக்கு போக வேண்டியவன் இருந்தாலும் என்னுடைய பக்தியின்மையா பக்தியினால் என்ன ஆழ்வினைகால் பிறவிக்கடலில் ஆழ்த்துகின்ற வினைகளே. பிறவிக்கடல் அதாவது நம்ம வினை எவ்வளோ கெட்டதெல்லாம் செஞ்சுருப்போம் இல்லையா? பிறவிக்கடலில் ஆழ்த்துகின்ற வினைகளை என்னுடைய வினைகள் கெட்ட எண்ணங்கள் இங்கே என்ன செய்து அதையெல்லாம் தாண்டி என் மனசுக்குள்ளே இப்போது பெருமாள் வந்து அமைந்திருக்கார். அப்படி ஒரு நான் பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு உன் உடலில் சிறிதும் தொடர்பில்லை. நோய்களே, உங்களுக்கு இங்கே இடமே கிடையாது. இது நிச்சயம். கண்டீர் நடமின் போய்விடுங்கள். இங்கேருந்து அப்பால் போய்விடுங்கள். உங்களுக்கு இங்கே எதுவும் பற்றில்லை, இடமில்லை. ஓரிடம் எதுவும் இடே கிடையாது. இந்த உடலானது பெருமானின் காவலை பெற்றுள்ளது என்கிறார். பட்டினம் காப்பே. ஒரு வார்த்தை ஒரு பாசுரத்துக்கும் பட்டினம் காப்பேன்றே சொல்கிறார் பாருங்க. பட்டினம் அப்போவே வந்துடுச்சு இது. ஓகே, தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.